அஸ்ஸலாமு காய்ஸ், நான் உங்கள் வர்ஷா பேசுகிறேன். நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க முஸ்லீம் வீட்டில் செய்யக்கூடிய சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சிக்கன் சால்னா செய்கிறதுக்கு 3 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய பச்சை மிளகாலாம் 2 போதும். இப்போ அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்போ தான் அது ரொம்ப மனமும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்குது. இப்போ வெட்டி வச்ச வெங்காயம் எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டு வதக்கணும். அதேமாதிரி கீரி வச்சு 4 பச்சை மிளகாவையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா அது வதங்கினக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கினக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. அந்த தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை நம்ம ஆட் பண்ணணும். நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதை சிம்மில் வச்சு நம்ம வதக்கணும். ஏன்னா அதை அடி பிடிச்சா நல்லா இருக்காது. அதனால நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கியாச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படுது. அதனால நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போத அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ கலருக்காக கொஞ்சோன்னே நம்ம காஷ்மீர் மிளகா பொடி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூனு மல்லிப்பொடி எடுத்திருக்கோம். நம்ம குழம்பு நல்லா கட்டியாக வர்றதுக்காக நம்ம 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கோம். மல்லிப்பொடி போட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்ச் ஆஃப் மிளகு பொடி எடுத்திருக்கோம். அது நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தேவையான அளவுக்கு நம்ம போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போத அளவுக்கு அதை வதக்கி விட்டிங்கன்னு வைங்களேன், செம்மையாக ஒரு வாசனை வருங்க. அப்போவுமே தெரியும் நம்மளுக்கு இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு. ஸோ இப்போ நம்ம கழுவி வச்சு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டன் வேணாலும் நீங்கள் மட்டன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் முங்குத அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டோன்னு வைங்களேன், ரெடி ஆயிரும். நம்மளுக்கு மட்டன் எதுவும் போட்டிங்கன்னா ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்தால் நல்லா வெந்துடும். ஒரு விசில் வந்துருச்சு. இன்னொரு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு ஜாரில் அரைமுறி தேங்காய் எடுத்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு நல்லா சூப்பராக சாஃப்டாக எடுத்துக்கணும். இந்த பதத்தில் வந்தக்கப்புறம் அரைச்சி எடுத்தக்கப்புறம் நம்மளுக்கு விசில் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலையை தூவி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காவை உள்ளே ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோகான் தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோகான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு கிண்டு, அந்த பக்கம் ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க. கிண்டக்கப்புறம் மறுபடியும் குக்கரில் ஒரு விசில் வச்செடுத்தா முஸ்லீம் வீட்டில் செய்யக்கூடிய சிக்கன் சால்னா ரெடிங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்க. இட்ஸ் வர்ஷா. பாய்.